ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது இந்த வீடு தாங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4 சென்ட், பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1900 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 2 பிஹெச்கே இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. கீழே ஒரு 2 பிஹெச்கேவாகவும் மாடியில் ஒரு 2 பிஹெச்கேவாகவும் 2 போர்ஷன் டைப்பில் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கோட இயர்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் 10 வருஷமாகவும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து 5 வருஷத்துலேயும் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. வீட்டோட எலிவேஷனுங்க. இன்னைக்குள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடர்னாகவே கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷனாக இருக்குங்க. உள்ள என்ட்ரானதும் என்ட்ரன்ஸில் நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. 2 கார் நிறுத்திக்கிற அளவுக்கு இடமும், ஒரு கார்டன் வைக்கிறதுக்கான இடம், அவுட்ரு பாத்ரூமு, தண்ணி தொட்டி, அந்த மாதிரி முன்னாடியே வீடு நல்லா புழக்கத்துக்கு ஏதுவான இடமாவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு இடம் நிறையாவே கொடுத்துருக்காங்க. 4 சென்ட் இடம்ங்கிறதுனால இடம் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குங்க. வீட்டை சுற்றிலும் நம்ம புழைக்கிறதுக்கு இடம் நிறையாவே இருக்குது. 10 வருஷம் ஆன வீடுங்கிறதுனால வீடை முழுசும் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புது வீடு மாதிரி புது பொலிவோடையே அமைஞ்சிருக்குங்க. கார் பார்க்கிங்லேயே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபீஸ் ரூம் மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதனால வீட்டுக்கு வெளியில் கார் பார்க்கிங்லேயே இந்த பெட்ரூமை கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. கதவோட நிலவுகள் எல்லாமே தேக்கு டோர் போட்டிருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு ஹாலுங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் அமைஞ்சிருக்கு. ஹால்லேயே செல்ஃபுகள் லாஃப்ட்டுக்கு கவர் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பக்கத்து 2மே பாத்ரூம் இருக்கிறதுனால இது முழுசுமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இடமா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது லாஃப்ட்டை கவரும் பண்ணியிருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையில் கரெக்டாக ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனே ரொம்ப ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. 8க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. உள்ள என்ட்ரானதும் இதுக்குள்ளே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்கங்க. வீட்டோட குபேர மேலையில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவும் பார்த்தீங்கன்னா 11க்கு 10 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்குங்க. இதுலேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பாத்ரூமில் உள்ள டைல்ஸு, ஃப்ளோரோட டைல்ஸு எல்லாமே மாற்றி வீட்டை புதுசாக புது பொலிவோடு மாற்றிருக்காங்க. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுக்கு உண்டான பாத்ரூமுங்க. காமனாக ஹாலில் இருந்து போகிறது மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அட்டாச்சாக கொடுக்காம. 2 பெட்ரூமும் 2 பாத்ரூமும் இருக்குங்க அந்த வீட்டில். அவுட்டரில் படிக்கட்டு கொடுத்து மாடிக்கு போகிற வீட்டுக்கு அவுட்டர் படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு தாராளமாக இடமும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா 6 அடி போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்த நம்ம தாராளமாக உபயோகப்படுத்திக்க முடியும். இந்த வீட்டுக்கு பின்வாசல் அவங்க கொடுக்கல. நம்ம வேணும்னா இதில் ஒரு பின்வாசல் வச்சு இந்த வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. படிகள் எல்லாமே மார்பிள் உபயோகப்படுத்தியிருக்காங்க. மாடியில் உள்ள வீடுங்க. சேஃப்டி கேட் கொடுத்து தளவு நலவு தேக்கிலையும் கொடுத்துருக்காங்க. மாடியில் உள்ள ஹால் நல்லா பெருசாகவே இருக்குங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க.
ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செல்ஃப்கள் எல்லாமே கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க. மாடியில் உள்ள பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டோட ஓனர் உபயோகப்படுத்தினதுனால இதில் உள்ள சைஸ்கள் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. கீழே உள்ள வீட்டில் உள்ள பெட்ரூம் சைஸ்கள் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குங்க. அது வாடகைக்கு விட்டதுனால அந்த பிளானில் விட்டுருக்காங்க. இது ஃபுல்லாமே லாஃப்ட் செல்ஃப் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலில் உள்ள லாஃப்ட்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. வீட்டோட 2வது பெட்ரூமுங்க 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வெளியில் ஒரு சின்ன பால்கனியும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த பால்கனி வருதுங்க. மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது. இது ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசலே வச்சு பிளான் பண்ணி வீடு கட்டியிருக்கிறாங்க. வீடு ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. ஒரு 2 கார் வரைக்கும் தாராளமாக நம்ம நிறுத்திக்க முடியும். கார்டனை க்ளோஸ் பண்ணோம்னா 3 கார் வரைக்குமே நம்ம பார்க் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடை மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பின்னாடி முன்னாடி 2 பக்கமே இடம் இருக்குங்க. அது மாதிரி நம்ம மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இடங்களும் நல்லாவே இருக்குங்க. இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,65,00,000 கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டும்தான் விலை குறையும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். நன்றி.